தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணாலே போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32,000க்கும் மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா IIA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் காவலூர் அப்படிங்கிற பிளேஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி கொடைக்கானல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாப் ஐடியுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. மொத்தமாக உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர் கேட்டகரிக்கு 2, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் இல்லை. அவங்க யூஆர் கேட்டகரியில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு எகைன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியை 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி, அதாவது இனிஷியல் சேலரி உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BA, BTech, BCom, BBA, BCA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா MS ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல், காவலூர் அப்படிங்கிற 2 பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு இங்கே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே ஹேண்ட்லிங் பண்ணுறது, ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இது ரிலேட்டடான டியூட்டிஸ் எல்லாமே நீங்கள் அசைன் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அதேமாதிரி ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், வேலிடான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா CVயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட மெயில் ஐடி, அதே மாதிரி மொபைல் நம்பர் இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள்.
ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஆஃப்லைன்லையும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அட்ரஸ் வந்து இதுதான், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அந்த ஜூன் 23ஆம் தேதியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக 30 டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்ச அப்ளிகேஷன் ஃபார்மை ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 விதத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் அரித்மெட்டிக். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே பெங்களூரில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும், அதையுமே இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் இதெல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதேமாதிரி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 29லேருந்து 30 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இதற்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஃபீஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி ஆஃப்லைன்லையும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி அப்கமிங் ஜாப் அப்டேட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டைமுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.